அருணாம்பிகையுடன் அவர் கொண்டீஸ்வரர் மங்களாமி மையுமாலீஸ்வரர் முக்கண்ணியனுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமுறையை வணங்கி சித்தாந்தை வணங்கி நாயன்மார்களை வணங்கி சந்தானக்குறவர்களை வணங்கி 4ஆம் திருமுறையை தொடங்குவோம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை பதிகம் எத்தனை? 36 நிறைவு மந்திரம். அப்படிதானே? 36வது பதிகத்தினுடைய நிறைவு மந்திரம். 36வது பதிகத்தினுடைய நிறைவு மந்திரம் பாருங்க. பொருள் எழுதிட்டோம். ஆமாம். அரசனுக்குரிய வெண்கொற்ற குடையுடைய ராவணன் சென்று குளிர்ந்த கைலை மலை எடுத்தான். அதான செய்தி. அங்கிருந்த இணையனாகிய பார்வதி அஞ்சுமாறு மலையை பெயர்த்தான். காளையை வாகனமாக உலகப் பொருட்களிலிருந்து வேறுபட்ட தலைவனாகிய படனத்தியன் பெருமான் தம் விரலால் அழுத்தி ஊன்றி அவனை நெறித்தார். பின் அவன் பாடுவாங்க சிவாவாங்க. பின் அவன் பாடலை கேட்டு வெகுளி நீங்கி அவனுக்கு வாட்படையை வழங்கினார். பொருள் விளக்கம் எழுதலாம். அதாவது அரசனுக்குரிய வெண்கற்ற குடை உடையவன் ராவணன் அப்படிங்கிறார். கோயம்புத்தூர் போயிட்டு இப்போ தான் வந்தேன். மெடிக்கல் செக்கப். அவங்களுக்கு ரெகுலர் செக்கப்பு, எனக்கு கண்ணு செக்கப்பு போயிட்டேன். அந்த உடனே அப்படியே வர்றேன். அரசனுக்குரிய வெண்கொற்ற கொடை உடையவன் ராவணன். பொதுவாக ராவணனை பற்றி சொல்லும்போது இந்த வெண்கொற்ற கொடையெல்லாம் புது செய்தி. இது புது செய்தியாக இருக்குது. ஏன் இது சொல்லப்படுகிறதுனா, அதாவது அந்த அரசனுக்குரிய அங்கங்கள் உடையவன் அர்த்தம். அரசனுக்குரிய அங்கங்களை உடையவன் அர்த்தம். ஒரு பேரரசனுக்கு எது அடையாளம்? அந்த அரசனுக்குரிய அங்கங்கள். அதில் அரசனுக்குரிய அங்கங்கள் உடையவனாக யார் இருக்கணும்? பேரரசன் இருக்கணும். கசாங்க. அதே தான். அந்த அங்கம் அவனுக்கு இருந்ததுங்கிறத சொல்றேன். அதாவது அரசனுக்குரிய அது பேரரசருக்கான ஒரு குறியீடு. அவ்வளவுதான். பேரரசருக்கான ஒரு குறியீடு. கொற்றப்படையை சொல்ல வேண்டியதில்லை. கொற்றப்படைங்கிறது என்னதுன்னா, எல்லா அரசர்களையும் குடிமக்களை தன் குடை கீழ் கொண்டிருக்கணும். அவன் தான் அரசன். அந்த குடையில என்ன வந்துடும்? அந்த குடை இல்லைன்னா ஒன்றும் நடக்காதா? சாமிக்கு நிழல் பிடிக்கிறேன்னா சாமிக்கு நிழல் கிடையாதா? அது ஒரு குறியீடு. சாமிக்கு கொடை பிடிக்கிறதுக்கு காரணம் சாமிக்கு கொடை விடாங்க. மக்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். நீங்க ஆணையகட்டி போனீங்கன்னா தயானந்த சரஸ்வதி சாமி அவருடைய அந்த ரூம்ல இருந்து பாடம் எடுக்க வருவார். 2க்கு இடையில ஒன்றும் பெரிய தூரமெல்லாம் கிடையாது. மண்டபத்துக்குள்ள தான் அடைஞ்சு விடுவார். கொடை பிடிப்பாங்க. அது அந்த குருவுக்கு செய்ய வேண்டிய கடமை. குருவுக்கு செய்ய வேண்டிய, குருவுக்கு கொடுக்குற மதிப்பு. மண்டபத்துக்குள்ளே கொடை பிடிச்சி தான் வருவாங்க. அங்கே பார்த்தோம்ல நம்ம தஞ்சாவூரில் சாமி வர்றதுக்கு கொடை ரெடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால இந்த குடைகள் தசாங்கங்கள்லாம் மன்னர்களுக்கான அடையாளங்கள். அவன் பேரரசன் என்பதற்கான அடையாளம் தான் இந்த கொடையை சொல்றார். மற்ற எல்லா அங்கங்களும் எதுக்குள்ள அடங்கிடும்? எல்லா அங்கங்களும் இந்த கொடைக்குள்ள அடங்கும். கொடை தான் மெயின். ஏன்னா அவன் நிழல் கொடுக்கிறவனா இருக்கணும். அரசன் யாரா இருக்கணும்? நிழல் கொடுக்கிறவனா இருக்கணும். அந்த கைலை மலை எடுக்கும்போது அம்மை அஞ்சினார். குடு தண்ணி குடு. அது எடுக்க மாட்டான். அது எடுக்கூடாது. சாமிக்குள்ளது. அதாவது அந்த அம்மை அஞ்சுமாறு மலையை பெயர்த்தான். அம்மை எதற்கு அஞ்சக்கூடியவள் அல்ல. அப்படி அஞ்சிருந்தா எப்படி அசுரர்களை வதைக்க முடியும்? சண்டனையும் முண்டனையும் கொண்டு சாமுண்டின்னு எப்படி பெயர் எடுக்க முடியும்? சண்டனையும் முண்டனையும் கொண்டதுனால்தான் என்ன பேரு? ஆமாம். நவராத்திரி வரலாறு படிச்சீங்கன்னா அசுரர்களை கொல்றாள் அம்மை. எத்தனை அசுரர்களை கொண்டு தீர்க்கிறார்.
ஒரு சொட்டு ரத்தத்திலிருந்து ஒரு காளி வர்றா, அந்த ஒரு அசுரம் வர்றா, அவனை யார் விழுங்குறா? அம்மை காளியான்னு விழுங்குறா. இன்னும் சொல்லப்போனால் சிவனை விட சிவனுடைய அந்த ஆட்டத்தை விட யாருடைய ஆட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வீடுகளிலே அதான் நடக்குது. வீடுகளிலே அப்பாவை விட அம்மாவுடைய இதுதான் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். நான் ஆட ஆரம்பித்தேன்னா அப்படின்னு ஒரு டயலாக் சொன்ன பிறகு குடும்பமே அடங்கிடும். நான் ஆட ஆரம்பித்தேன்னா கதையை வேறுன்னு வீட்டில் பெண்கள் சொல்கிறாங்க, அவர் தான் அப்பாவே அடங்கிடுவார். அம்மை அஞ்சுதல்ங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, ஒன்று பெண்மையின் இயல்பு. நம்ம மரபில் சாமியாக இருந்தாலும் எதை விட்டு கொடுக்கக்கூடாது, பெண்மை இயல்பு விடக்கூடாது. அப்போ தான் சாமிகிட்ட இருந்து அந்த இயல்பு நமக்கு வரும். வீரம் ஆண்கள் இயல்புனா அச்சம் யாருடைய பெண்களுடைய இயல்பு. நம்ம சமயம் சொல்லுது, பிற்காலத்தில் அது வேண்டாங்கிறாங்க. நம்ம இப்போ கூட சொன்னோம், நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டும். கரூரில் சொன்னேன். பாரதியார் சொல்கிறார், பெண்களுக்கு நாணம் வேண்டும் அச்சம் வேண்டுங்கிறான். பாரதியார் டென்ஷன் ஆகி நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டும், பெண்களுக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிறாரு. நாய் அடுத்த வீட்டில் சாப்பிடுது, அடுத்த வீட்டுக்கு அடுத்தவனுடைய உதவிக்கு காத்து கிடக்குது, பெண்களுக்கு அப்படியே என்ன வந்ததுன்னு கேட்குறாரு யாரு? பாரதியார். எனவே இங்கு அச்சம் என்பது ஒன்று பெண்மையின் இயல்பு. நீங்கள் காஞ்சி புராணத்தில் காமாட்சிக்கும் அவர் சாமி அவர் பெருமான் பேர் என்னது? ஏகாம்பர் திருமண படலம் படிச்சிங்கன்னா அம்மை வெட்கப்படுற காட்சி இருக்கு. இங்கே அச்சம் வெட்கம் யாருடைய குணம்? அது அந்த பெண்மை நாமளே இப்படி இருந்து காட்டலைன்னா சமுதாயம் இருக்காது. எப்போது சாமிக்கு ஒரு கவலை, நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் யாருடைய கவலை. காஞ்சி புராணத்தில் அம்மை வெட்கப்பட்ட வரலாறு இருக்கு. போன வகுப்பில் கூட நம்ம சொன்னோம், சீதை ராமனை பார்ப்பதற்கு, சீதை ராமனுடைய அழகை நேரில் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை. யாருக்கு? ராவணனை நேரில் பார்த்து போடான்னு சொன்னவளுக்கு யாரை நேரில் பார்க்க தைரியம் இல்லை. கெட்டவனை கிட்ட அச்சம்னா வேண்டியதில்லை. சீதை அதில் ஒரு லெசன் சொல்கிறாங்க, கெட்டவன் முன்னால் என்ன அச்சம்னா, நல்லவங்க முன்னால தான் அச்சம்னா. ஆனால் ராமனை அவள் நேரில் பார்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் ஒரு ராமாயண வரி சொல்லி கொண்டிருக்கிறோம். கைவளை திருத்துவு கடைக்கண் நோக்கினாள். என்ன அர்த்தம்னா, கையில் வளையல சரி பார்க்குற மாதிரி கடைக்கண்ணால யாரை பார்த்தாலும் ராமனை பார்த்தாள்னு சொல்லுது கம்பராமாயணத்தில். ரெண்டு காரணம் சொல்லிட்டோம். அச்சத்தினால அச்சம், மடம், இதெல்லாம் பெண்மை இயல்பு. நாணம் எல்லாம் அது பெண் சாமிக்கும் உண்டு. அது சாமி அப்படி இருந்தால் தான் உயிர்கள் அப்படி இருக்கும். ஏன் நீங்கள் மீனாட்சி கல்யாணத்தில் என்ன வரலாறு வருது? பெருமானை பார்த்து தன்னுடைய பெண்மையை திரும்பவும் பெறலாம். மீனாட்சி திக்விஜயம் போறாங்க. இந்திரலோகத்தை வென்றாச்சு, சத்தியலோகத்தை வென்றாச்சு, வைகுண்டத்தை வென்றாச்சு, சிவலோகத்துக்கு போறாங்க. அங்க சிவபெருமான் இருப்பாங்கிறதே அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா அம்மையினுடைய வரலாற்றுல என்ன சொல்லுதுன்னா, நீ எப்போ சிவனை பார்க்குறியோ அப்போ உனக்கு சராசரி பெண்ணினுடைய இயல்பு வந்துடும். அது வரைக்கும் ஆண் இயல்புல யார் செயல்படும்? ஆண் இயல்புனா வீரம், வெற்றி அப்படின்னு பயங்கர ஒரு அரசிக்கான கேரக்டரை ஓவரா கையாளுறாங்க. யாரு? சிவனை பார்த்த உடனே நாணம், வெட்கம், பயம் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா திருமணம் செய்ய போறவர் யாரு? ஆமா. நீங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசினதை ரொம்ப சுருக்குனீங்கன்னா, சமய இயல்பை சமுதாய இயல்பாகவும், சமுதாய இயல்பை சமய இயல்பாகவும் நீங்க பார்க்கணுங்கிறது விதி. நீங்க சமய அறங்கள் எல்லாம் என்ன அறமா மாறணும்? சமுதாய அறங்களாக மாறணும். சமுதாய அறங்கள் எல்லாம் சமய அறங்களா மாறணும். ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு, அப்ப அபிராமி பட்டர் பாடுற இடமும் இதுதான். அதாவது ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்செய்யும். இப்போ அம்மைக்கு தனியா அறஞ்செய்ய தெரியாதா? எல்லா கோயிலையும் அம்மை தனியாக தான் இருக்குது. அம்மைக்கான தனி வரவு செலவு, தனி அர்ச்சகர், தனி சந்நிதி. அப்போ சிவபெருமான்கிட்ட போய் எனக்கு செலவுக்கு பணம் தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மைக்கு தனியாக ஏடிஎம் கார்டு இருக்குது, அவங்க ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க வேண்டியது. இதுக்கு சிவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னா மரபு. இதுலேருந்து உலகம் ஒன்றை கற்கணும். அதாவது ஒரு குடும்பத்தில் செலவினங்கள் யார் வழியாக வரணும்? கணவன் வழியாக வரணும். செலவினங்கள் கணவன் வழியாக வரணும். கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லை, சிக்கனமாக வரணும்.
இறைவன் ஏன் 2 நாளியோட நிறுத்துறாருன்னா, அந்த 2 நாளில் இவளுக்கு வாழ தெரியுது, நீங்களும் அது மாதிரி வாழுங்கிறது. இதெல்லாம் ஒரு லெசன். ஒரு வரியில் 9000 லெசன் இருக்கு. அப்போ அம்மை அச்சப்படுதுங்கிறதுல இதெல்லாம் இருக்கிறது. என்னதெல்லாம்? ஒரு பெண்மைக்கான இயல்பு, வாழ்ந்து காட்டுகின்ற இயல்பு. அதோட விடலை. நம்ம காமாட்சி அம்மனை பேசியிருக்கிறோம். அச்சப்படுற கேரக்டர் அம்மைக்கு உண்டானா இல்லை. அப்போனா யாரை கொண்டிருக்க முடியாது? அசுரர்களை எப்படி கொண்டிருக்க? நவராத்திரியில் ஃபுல்லாக அசுர வதம் தான். அசுரர்களை எப்படி கொண்டிருக்க முடியும்? காளியா எப்படி நிற்க முடியும்? சிவனுக்கு சமமாக எப்படி நடனம் ஆட முடியும், ஆட முடியும்? அப்போ அம்மை பேசிக்காக அச்சப்படுறவங்க இல்லை. அதில் இதை 2வது எடுத்துக்கணும். 3வது, உயிர்கள் மேல் கொண்ட இறக்கத்தில் எப்போவுமே அம்மை ஒரு அச்ச உணர்வில் தான் இருக்கும். பல முறை நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். உயிர்களுக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற அச்சம் யாருக்கு இருக்கும்? அம்மைக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதனால் உயிர்களுக்கு ஏதாவது வந்துருக்கும், உயிர்களுக்கு இதனால் ஏதாவது ஒரு துன்பம் வந்துருமோங்கிற ஒரு அச்சம் யார்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும்? அம்மைகிட்ட இருந்திருக்கும். இதெல்லாம் பெண் தெய்வமாக நின்று அம்மை இந்த உயிர்களுக்கு காட்டுறது. திருக்கல்யாணம் நமக்கு என்ன சொல்ல வருது? அம்மையப்பர் திருக்கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கணுங்கிறத செய்து காட்டுறாங்க அப்படிங்கிற தியாகராஜன் ஐயா அடிக்கடி. நம்ம உள்ளூரில் இருந்த தியாகராஜன் ஐயா சொல்லுவாங்க, நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கணுங்கிறது யார் கல்யாணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது? சாமி கல்யாணத்தை பார்த்தா தான் நம்ம வீட்டு கல்யாணத்தை தெரியணும். முத்தியாபள்ளி லேவுட் கோயிலில் அந்த முருகன் திருக்கல்யாணம் நடக்குது. அதுக்கு பெண் வீட்டார் அழைப்பு, மாப்பிள்ளை வீட்டார் அழைப்பு. ஆமாம், அப்படி சொன்னால் தான் நான் காசை எடுப்பான் முதல்ல. இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன வாங்க முடியாது. செலவு நீங்கள் தான் பெண் வீட்டாருன்னா முன் வந்து செய்வான். திருக்கான மொய், கல்யாணம் எல்லா இடத்திலும் அதில் வந்து சேர்ந்துடும். எல்லாமே அதில் சேரும். ஒரு சிம்பிளாக நீங்கள் இதை எடுத்துக்கிடுங்க. நம்ம இந்து மதத்தை பொறுத்தளவில் குடும்ப தர்மம் தான் கோயில் தர்மம், கோயில் தர்மம் தான் குடும்ப தர்மம். கோயில் தர்மங்கள் எல்லாம் குடும்ப தர்மங்களாக மாறும். கோயிலுக்கு சொல்லப்பட்டதை கோயிலுக்கு சொல்லப்பட்டதை நாம் எடுத்து குடும்பத்தில் பயன்படுத்தணும். குடும்பத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் சரியாக இருந்தால் தான் கோயிலுக்குள்ளே நம்ம சரியாக இருக்க முடியும். அதனால தான் அம்மை அஞ்சுமாறுன்னு சொன்னார். இப்போ முருகப்பெருமான் ஒரு மாம்பழத்துக்கு சண்டையை போட்டு கிளம்பிட்டார். விநாயகர் வருத்தப்பட்டாரா? தம்பி கவலைப்படாத, ஆளுப்பாதி எடுத்துக்கிடலாம். முழுமுதற் பரம்பொருள் தானே. என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கதையை நீங்கள் கதையாக தான் பார்க்கணும். அப்படி ஒரு நாள் பார்க்க மாட்டேன். விநாயகர் என்ன சொல்லியிருக்கணும்? தம்பி கவலைப்படாத, நான் அன்னைங்கிற முறையில் உனக்கு பாதி பழம் தரேன். அப்படியே விழுங்கினதோட முடிஞ்சுது. அது ஏற்கனவே அவருக்கு எத்தனையோ மாம்பழம் வேணும், ஒரு மாம்பழம் போதாது. சரி, சிவனாவது என்ன பண்ணியிருக்கணும்? இவர் நாலேஜை பயன்படுத்தி சுற்றி பழத்தை வாங்குறாரு. அவரோட கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. 2வது ஞான பண்டிதன் வேறு. ஏதாவது கேள்வி கேட்டானா பதில் சொல்ல முடியாதுன்னு யோசிச்சிருக்கணும். 2 பேருமே எந்த கவலையும் படலை. கவலைப்பட்டது யாரு? அம்மை தான். முருகனுக்கும் சிவனுக்கும் இடையில நின்று இந்த பஞ்சாயத்து நடத்தினது யாரு? அம்மை தான். திருவிளையாடலில் வருது இல்லை, அது என்ன கற்பனையா? ஏதோ ஒரு புராணத்தில் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஒரு புராணத்தில் இல்லாமல் கதை சொல்கிறவங்க நம்முடைய முன்னோர்கள் கிடையாது. இப்போ வேணா இவனாவது சொல்லுவான். அன்னைக்கு புராணங்கிறதுலாம் நடந்தால் தான் சொல்லுவாங்க. பிரமாணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. என்னதான் ஆச்சு? அது ஏமாற்றி வீட்டுக்கு கூட்டிப்போம். வீட்டில் போய் கழிச்சிருக்கோம். வெளியூர் போயிட்டேன்னா அன்னைக்கு பகல் ஃபுல்லாக ஒரே போகுது, தாத்தா. அதனால் அன்னைக்கு கோயிலுக்கு வரணும், கூட வரன்ட்டு வந்தான். வீட்டுக்கு ஏமாற்றி கூப்பிட்டுப்போம். நீங்கள் 2 பேரும் கூடவே வீட்டில் விட்டுவாங்க. நீங்கள் வேணா கூட போ, அப்போ தான் போவான். நீ கூட போமா, வீட்டுக்கு போகலான்ட்டு போ, வீட்டில் விளையாடலான்ட்டு போ. எது வரைக்கும் வந்தீங்க? எங்க இந்த பழனியில் முருகன் நிற்கிறது திருவிளையாடல உரையாடலாம் கேட்டிருக்கீங்களா? என்ன அதில் என்ன வருது? அவருடைய விளையாட்டுக்களை எல்லாம் ஒரு அடியார்களிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு போறியா? அவருடைய விளையாட்டுக்களை எல்லாம் ஒரு அடியார்களிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னிடத்தில் வைத்துக் கொள்வது இதையெல்லாம் அவர் அப்பாட்ட பேசல, மறந்துடக்கூடாது. அப்போ 2 பேருக்கு இடையில அப்பாவும் டென்ஷன் ஆகிடக்கூடாது. இது அப்பா பார்த்துட்டாரு, நீ எதுக்கு அவனுக்கு செல்லம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முருகன் பேசுகிறத கண்டுக்கலன்னா முருகன் நீ என்ன என் மேலே அன்பு காட்டலாம் பாரு. அப்போ அந்த கதைக்குள்ள அவன் ஒரு விஷயம் சொல்ல வர்றான். குடும்ப கட்டமைப்பை சொல்ல வர்றான். ஒரு பிள்ளை யார்கிட்ட தான் பேசும்? அப்போ அச்சங்கிறது யாருக்கு தான்? மாம்பழம் விஷயத்தில் நாரதர் ஜாலியாக இருந்தார். விநாயகர் சாப்பிட்டு அவர் ஜாலியாக இருந்தார்.
2 பேரும் சண்டை போடுறத பார்க்குறது. இவர் தான் திருவிளையாடல் மன்னனாச்சு. எவன் என்னன்னா இவருக்கு நடந்தது திருவிளையாடல் நடக்கணும். இவரும் ஜாலியாக தான் இருந்தார். ஆனால் யாரும் ஜாலியாக இல்லை. அதுதான் ஆச்சு. அதுக்கு பேர் தான் ஆச்சு. அதைத்தான் யானை மேலே வச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பேலன்ஸ் பண்ணி டேக்கல் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது யாரு? அதைத்தான் நம்ம யானை தோலை வச்சு அம்மா மேலே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அம்மா ஒரு நாளும் பயப்படுற கேரக்டர் கிடையாது. அந்த கம்பராமாயணத்தில் ஒரு செய்தி இருக்குது. சீதை வந்து இலங்கையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சீதை பயந்துட்டதா எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த சீதை பயந்துட்டதா எல்லாம் ராமரும் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அனுமாரன் நினைக்கிறாரு, ராவணன் நினைக்கிறான், இலங்கைக்காரங்க நினைக்கிறாங்க. அரக்கிகள் எல்லாம் காவல். ஒரு அரக்கியை பார்த்தாலே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவங்க தலையும் அவங்க மூக்கம் பயம் வந்துடும். அப்போ ஆஞ்சநேயர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து தனியாக ஒரு பெண்ணாங்க இருக்கிறதுக்கு என் தோளில் ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நான் அவங்கள கொண்டு போய் ராமன்கிட்ட விட்டுறேன். அப்போ சீதை சொன்ன வசனம், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லிலான்னு சொல்லுவேன். ஆஞ்சநேயா, நீ வந்து ஏதோ பயந்து நாங்கள் இருக்கிறேன்னு நினச்சிக்கிடாத. ஒரே வார்த்தை இலங்கையே காலியாயிரும், எரிஞ்சி சாம்பலாயிரும். முன்னவன் வில்லனுக்கு இழுக்கு, ராமனுக்கு அசிங்கம். ஊர் உலகத்தில் சீதைன்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு. அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு கணவன் வரல. அந்த அம்மாவை தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டுன்னு நாளைக்கு ராமனை பேசக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையாக இருக்கு. எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். வில்லினுக்கு இழுக்கு, யாருடைய வில்லுக்கு அசிங்கம்? ராமனுடைய வில்லுக்கு அசிங்கம். அந்த இடத்துல யாரை பார்க்குறோம்? சீதையை பார்க்குறோம். அதே நீங்கள் கண்ணகிக்கு வாங்க. அச்சத்தின் வடிவமாக இருந்த கண்ணகி இலங்கை எரிச்சால. அப்போ அவளுக்குள்ள அச்சம் இல்லைங்கிறது உண்மை. அச்சம் இல்லைங்கிறது உண்மை. அதே மாதிரி திரௌபதிக்கு வாங்க. பாடம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அடுத்த வருஷம் படிப்போம். இப்படி யோசிக்க தெரியுதான் பாருங்க. இப்படி நமக்கு சொல்ல தெரியுதான் முதல்ல பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? இதே திரௌபதிக்கு போங்க. திரௌபதி வந்து ஒரு அடிப்படையில் ஒரு நான் வழிபடக்கூடிய ஒரு தெய்வ பண்போடு அமைதியாக இருந்த பெண்ணு தான். ஆனால் கடைசியில் அவளுடைய வேகம் எப்படி மாறுது? இவ்வளோ பெரிய பாண்டவர் அழிவுக்கே காரணமாகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாருல. அப்போ பெண்மைக்குள்ளே எத்தனை தன்மைகள் இருக்கு. அச்சம் என்பது இயற்கை தன்மையே கிடையாது. யாருக்கு? ஆமாம், வீரம்தான் இயற்கை தன்மை. ஆனால் அந்த பெண்மை வந்து சூழல் அச்சத்தோடு இருக்கணுங்கிறது நம்முடைய பண்பாக எதிர்பார்க்கப்பட்டது. இறைவன் இடபவாகனாக இருக்கிறான், பழனத்து இறைவனாக இருக்கிறான். விரலால் ஊன்றினார், பாடினவுடனே அருள் செய்தார். பாடியவுடன் அருள் செய்தார். அளப்பரு கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே. அப்பர் சொல்றார், பாடுனா இறைவன் அருளிடுவார். எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாருமே போயிட்டாங்களா? பார்த்துக்கிடுங்கப்பா, அது ஒருத்தர் விட்டுட்டு போயிட போறாங்க. இங்கே எதுவும் நிற்கிறாங்களான்னு பார்த்துரு, ஒரு பார்வை பார்த்துரு. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே. பாடின உடனே இறைவன் அருள் செய்கிறார். ஒரு செய்தி தெரியுது, எவ்வளவு பெரிய தவறுகளும் எதன் முன்னால் மன்னிக்கப்படுகிறது? பாடலுக்கு முன்னால் மன்னிக்கப்படுகிறது. பாட தயாராயிட்டோம்னா தவறுகள் எல்லாம் போயிடுது. நமக்கு என்ன பாடம்? பாடுவதன் மூலமாக நம்முடைய வினைகளிலிருந்து நாம் என்ன செய்யலாம்? விடுபடலாம். நம்ம இப்போ அதைத்தான் பண்ண போகிறோம். நம்ம டீமை வச்சு, அதாவது அந்த கார்த்திகோளா மன்றத்துக்கார் ஒரு அட்வைஸ் சொல்லி விட்டார். நீங்கள் குழந்தைகளை மட்டும் பாட வைக்கும்போது தான் சுரம் வரமாட்டுக்கு. நீங்கள் இருக்கும்போது தானே சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது சுரம் வருது. இந்த வெள்ளிக்கிழமை சொன்னார், இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடினா சுரம் வருது. அப்படின்னா அவர் வந்து 2 பேரும் சேர்ந்து பாடுங்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடுறத பயிற்சி பண்ண போகிறோம். பயிற்சி பண்ணி ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட பண்ணு வரும். அது அந்த நேரம் வரும்போது அவங்கள அதை பண்ண வைக்கலாம். சிலருக்கு குறிப்பிட்ட பண் வரும், சிலருக்கு குறிப்பிட்ட பண் வராது. இப்போ வந்து காதலாகி பாடுறது கொஞ்சம் கஷ்டம். அதே சொற்றுணை வேதின்னு ஈஸி. அதான உண்மை. காதலாகின்னு இழுக்கிறது கஷ்டம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் எடுக்கிறது ஈஸி. ஆனால் காதலாகி எடுக்கிறது கஷ்டம். அது எப்படி எடுக்கிறீங்க? காதலாகி அசைக்கணும். அசைக்கும் போது தானே பிரச்சனையே. ஆமாம், அசைக்கும் போது தான் பயம் வந்துடுது நமக்கு. அப்போ அசைக்கிறதெல்லாம் நல்லா பாடுறவங்ககிட்ட கொடுத்துட்டு தாண்டகம் பாடுறதுல என்ன வந்தது? வேற்றாகி வெண்ணாயி நின்றாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி. குடஞ்சு டீ எடுத்தா போச்சு.
போற்றின்னு முடிச்சிங்கன்னா சாதாரணமாக பாடுறவங்க பன்னிசைக்காரங்க போற்றின்னு பாடுறது. அதனால் நேற்று பாடத்தில் வந்தது பண்ணுக்கு தான் இறைவன் இறங்குறான்னு முந்தின பாடல் 9வது பாடல். எனக்கே நான் என்ன வெளிப்படையாக மனந்திறந்து சொல்கிறேன், சித்தாந்தத்தை வந்து நம்ம அது ஒரு தனி சிலபஸாக பார்க்கவே கூடாது. திருமுறை தனி சிலபஸ்ங்க, மறந்துடாதீங்க. சித்தாந்தம் தனி சிலபஸ் கிடையாது. சித்தாந்தம் எதற்கான சிலபஸ்? திருமுறைக்கான ஒரு சிலபஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டா, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வரைக்கும் இலக்கணமும் பாடமும் ஒரே புக்கில் தான் இருக்கும். இப்போல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இலக்கண புக்கு தனியாக 8ஆம் வகுப்பில் தான் தனியாக போடுவான். அது வரைக்கும் தான் எதிலே தான் இருக்கும், பாடத்தில் பின்னால் இலக்கணம்னு போட்டு வினைச்சொல் பெயர்ச்சொல் உரிச்சொல்வா. பிறகு நீங்கள் உங்களுக்கு இலக்கணத்தை பார்க்க தெரியறதுக்கு கெப்பாசிட்டி வந்த பிறகு தான் எதா விடுவான், தனி சிலபஸாக விடுவான். அவன் தனி சிலபஸாக விடுவான். பிறகு ஒரு கட்டத்தில் இலக்கணத்தை விட்டுருவான். ஆனால் 3 கட்டத்துலையும் எது நிற்கும்? பாடம் நிற்கும். 3 கட்டத்துலையும் செயல் நிற்கும். நீங்கள் நல்ல சித்தாந்திக்கு, இவன் நல்ல சித்தாந்திங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அடையாளம் திருமுறையில் அவன் ஊன்றி நிற்பது தான் அடையாளம். திருமுறை தான் அவனை நல்ல யாராக மாற்றும், சிறந்த சித்தாந்தியாக மாற்றும். அதனால் நம்ம இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இன்றைக்கி டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேன், டாக்டர் இங்கே கூட இருந்தாங்க. இதெல்லாம் சொல்லியாச்சு சார், நமக்கு அந்த நாங்கள் 2 நாளில் ஒரு சித்தாந்தத்தை நம்ம சேர்த்து பழகணும். நம்ம சித்தாந்தத்தை சேர்த்து பழகணும். அவங்களுக்கு அந்த திருமுறையிலேயே சித்தாந்தம் புரிஞ்சுது, நமக்கு புரியாத. அதனால் எத்தனையாக பார்க்குறோம்? 2ஆக பார்க்குறோம். அவங்களுக்கு சித்தாந்தங்கிறது அவங்க உயிரில் இருந்ததுனால அவங்களுக்கு எது தேவையில்லை, சித்தாந்தம் தேவை கிடையாது. ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லட்டுமா, எந்த ஒரு திருமுறை ஆசிரியரும் சித்தாந்தத்தை ஆதாரத்துக்கு கூப்பிடலை. ஆனால் சித்தாந்த ஆசிரியர்கள் எதை ஆதாரத்துக்கு கூப்பிட்டாங்க? ஆதாரத்துக்கு கூப்பிட்டாங்க. ஆட்பாளருக்கு அருளும் அப்படிங்கிற பாட்டை 20 எடுத்து கையாளுறாங்க. அதே மாதிரி இது என்னது, இருநிலை, இதை எது ஆட்டுவித்தாளுங்கிற பாட்டை இதில் எடுத்து கையாளுறாங்க. சங்கற்ப நிராகரணத்தில் போனீங்கன்னா பின்னால் ஃபுல்லாக திருமுறை மேற்கோள் வருது. ஆனால் எந்த ஒரு திருமுறை ஆசிரியரும் பயம் கொண்டு எதை கையில் எடுக்கலை. அப்போ என்ன புரியுது உங்களுக்கு? சித்தாந்தத்தை நிறுவ திருமுறை வேணும், திருமுறையை நிறுவ கட்டாயம் கிடையாது. வேண்டாம்னு சொல்லுவாங்க, கட்டாயம் கிடையாது. அதுக்கு தமிழ் இலக்கணப்படி என்ன டெஃபினிஷன்னா, எள்ளிலிருந்து தான் எண்ணெய் வரும். எண்ணெயிலிருந்து எது வராது? எள்ளு வராது. எள்ளு திருமுறை, எண்ணெய் சித்தாந்தம். அப்போ நீங்கள் காலங்காலமாக எதில் வலுவாக இருக்கணும்? நீங்கள் திருமுறையில் வலுவாக இருக்கிறத பொறுத்து தான். நான் ஆரம்ப காலத்திலேருந்தே 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சித்தாந்தம் 35% தெரியும், திருமுறை 65% பயிற்சின்னா உனக்கு மார்க்கு 35 தான். ஏன்னா நீ எனக்கு 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரல. ஆனால் பயிற்சி எதில் அதிகமாக இருக்கிறது? சந்தோஷமான செய்தி. எதில்? திருமுறையில் பயிற்சி அதிகமாக இருக்குது, சந்தோஷமான செய்தி. அதான் பாடணும்னு சொன்னார். அடுத்த தலைப்பை தொடங்கி விட்டுடலாம். இந்த பதிகம் முடித்தோம்னா நம்ம வேறு இது திருமுறை மாறி போயிடலாம். 37 திருநெய்த்தானம் காலனை வீழச்சற்ற களலடி 2 அடுத்த வகுப்பில் தொடங்குவோம். அடுத்த பாடப்பகுதிக்கு வந்துடலாம். காலையில் 8 மணிக்கு வெளியே கிளம்பி போனோமா, ஒரே ஃபோனு பேத்தியெல்லாம். நான் போனால் விட்டுருவாங்க, பாட்டியும் வந்துட்டாங்கல்ல. ஆமாங்க. என்ன வீட்டில் விட்டாச்சா?